பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட்டி மேட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம போடுவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும் ஈக்குவலிட்டி மேட்ரிக்ஸ்க்கு. ஈக்குவலிட்டி மேட்ரிக்ஸ்க்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் வேணும். ரெண்டும் நம்மளுக்கு என்ன ஆர்டர் இருக்கணும் நல்லா பார்த்துக்குங்க. சேம் ஆர்டர் இருக்கணும். ஈக்குவலிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும், சேம் ஆர்டர் இருக்கணும். திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ ஈச் எலிமெண்ட் ஆஃப் பிக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது ஏ என்ன இருக்குதோ பில அதே எலிமெண்ட் தான் இருக்கணும், மாத்தி இருக்க கூடாது. சரிங்களா? அப்ப இது 2 மேட்ரிக்ஸும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா இது ஆர்டர் ஈக்குவல். இது ஆர்டர் என்ன 2/2. இதனோட ஆர்டர் என்ன 2/2. அப்ப பட் வேல்யூ என்ன ஆகுது, நாட் சேம். வேல்யூ வந்து நாட் சேம். அப்படியே மீனிங் என்னன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, பாத்தீங்கன்னா இதுவும் 32101 இருக்குது, இதுலயும் 3201 இருக்குது. பட் அதனோட கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்கணும், மாத்தி இருக்க கூடாது. சரிங்களா? அப்ப இது 2 வேல்யூ பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குது. அவன் தான் அதை தான் அவன் சொல்ல வரான். ஆர்டர் இருக்குது, 3210 இருக்குது. பட் என்னன்னா இங்க என்ன ஆர்டர் எழுதிக்கிறியோ அதே ஆர்டர்ல தான் அங்கேயும் எழுதியிருக்கணும். மாத்தி எழுதுனா இஸ் நாட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் என்ட்ரியில ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா நாட் ஈக்குவல். ஓகே, அப்ப அப்படி இருந்ததுன்னா அது பேர் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் தான். புரியுதா ஈக்குவல் மேட்ரிக்ஸோட ஐடியா? எஸ் சார். ஓகே, அப்ப இப்படி கொடுத்துட்டான். இப்படி கொடுத்துட்டு இந்த 2 மேட்ரிக்ஸ் எப்படி ஈக்குவல் பண்ணுவீங்க? சும்மா சாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டான். இது 2 மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறான். அப்படின்னா மீனிங் என்ன, 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டீல, 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் போட்டாவே கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? அப்ப x ஓட வேல்யூ என்ன, -1.5, y ஓட வேல்யூ என்ன 0, z ஓட வேல்யூ 2. கரெக்டாமா? a ஓட வேல்யூ √6 and b ஓட வேல்யூ 3 and c ஓட வேல்யூ 2. கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஈக்குவல். கரெக்டாமா? எஸ் சார். சரி, இப்படி இருந்துட்டு இது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? அப்படின்னா இந்த क्वेश्चन நீ சால்வ் பண்ணு அப்படிங்கறான். எப்படி சால்வ் பண்ணுவ? எனி ஐடியா? x + 3 = 0. வெரி குட். x + 3 = 0. அதனால x = -3. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. செகண்ட் பாயிண்ட், z + 4 = 6. z = 2. அடுத்ததுமா 2y - 7 = 3y - 2. So 2y minus no -7 - 2. ஓகே ஓகே ஓகே, போடுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. Sir, -1 -1y and then -2 + 7 5. So y = -5. சரி, அடுத்தது இங்க பாருங்க, இது மூணையும் கண்டுபிடிச்சாச்சு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 6 -6 -6 இருக்குது. அப்ப இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? எஸ் சார். அப்ப என்ன கிடைக்கும், a - 1 = -3. அப்ப a = கிடைக்கும் -2. கரெக்டாமா? எஸ் சார். 0 = 2c + 2. அப்ப -1 = c. கரெக்டாமா? சார். அப்புறம் அடுத்தது வந்து அவ்வளவுதானா? b - 3 இருக்குதா? b - 3 = 2b + 4. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப என்ன ஆகும், b - 3 + 4. அப்ப b = -7. கரெக்டாமா? சரி. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் கரெக்ட்டா எழுதிக்கலாமா? என்னென்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் சார் -3 + 3 0. கரெக்ட்டுங்களா? இல்ல இது ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 0 கரெக்ட்டுங்களா? z ஓட வேல்யூ எவ்வளவு போட்டீங்க, 2வா? அப்ப இங்க 6 இருக்குது, இது 6 ன்னு எழுதி பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் இதனோட வேல்யூ என்னவா இருக்கும். y ஓட வேல்யூ எவ்வளவு போட்டீங்க, -5 போட்டீங்களா? அப்ப -5 போட்டா என்ன கிடைக்கும், -10 -7 -17. அது இங்க பாருங்க, -50 -17. அப்ப -17 கரெக்ட். கரெக்டாமா? சார். அப்ப என்னது, இங்க -6 இருக்குது, -6 போட்டுங்க. ஓகே, அடுத்து a - 1 இடத்துல -3 இருக்குது, இங்க -3 போட்டுக்குங்க. இங்க 0 இருக்குது, அதனால இது 0 தான், இது 0 போட்டுக்குங்க. b க்கு தான் கண்டுபிடிக்கணும். b ஓட வேல்யூ போட்டீங்க, -7 போட்டீங்களா? அப்ப -7 -3 -10.
இங்கேயும் போடுங்க. -14 + 4 -10. அப்போ -10 கரெக்ட். -21 இருக்குது, 0 இருக்குது. ஓகேங்களா? எஸ் சார். அது கடைசி என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு 2 ஈக்குவலா இருக்கும். சரியாம்மா? அப்ப மெயினா இந்த வேல்யூ, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உனக்கு வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூ இல்ல. அதனால அந்த 2 வேல்யூ தான் மெயினா கண்டுபிடிக்க போறோம். அது 2யும் கண்டுபிடிச்சு மீதி வேல்யூ இருக்குது 2 பக்கம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. மீதி இருக்கிறத அத அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. சரியாம்மா? ஓகே சார். இதான் ஈக்குவல் மேட்ரிக்ஸோட ஐடியா. நீங்க என்ட்ரி பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டி இல்ல. பட் என்னன்னா எனக்கு எக்ஸ், ஒய், இஜெட் அண்ட் ஏபிசியோட வேல்யூ கரஸ்பாண்டிங் இருக்கிறத வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு என்ட்ரி பண்ணிடுவோம். ஓகேவாம்மா? சார். இதான் இது மெயின் பார்ட். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோ சார். எது டவுட் இல்ல அப்படிதாம்மா? எஸ் சார். சரி, ஓகே. கட் பண்ணிட்டியாம்மா இல்ல வெயிட் பண்ணட்டா? சார். கட் பண்றீங்களா? சார், ஒரே செகண்ட். ம்.